அவர் பேசின 12 நிமிஷம் சார், சிபிஆர்னால ஒண்ணுமே பதில் சொல்ல முடியல. ரெண்டாவது ஆப்போசிட்ல இருந்தவங்களுடைய ஒரு இன்டரப்ஷன் கிடையாது. பேசி முடிகிற வரைக்கும் யாருமே எதுவுமே பேசல. பின் டிராப் சைலன்ஸ், அப்ரிசியேஷன் அந்த அளவுக்கு. பேசும்போது அவங்களால பதிலே எதுவுமே பேச முடியல. இப்பதான் வந்து ஒரு வார்த்தையா டீகோட் பண்ணி அதுக்கான கவுண்டரை கொடுக்குறாங்க. பேசும்போது அவர் பேசுனது கேமரா இல்லாம சிங்கிள் ஷாட்ல அவ்வளவு நேரம் கர்ஜித்து வந்தாரு அப்படிங்கறதுல மாற்றமே இல்ல அப்படிங்கறத உண்மை. நான் ஒண்ணு சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து இட்டாலியன்ல பேசுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களால கவுண்டர் கொடுக்க முடியுமா? எனக்கு தெரியாது இட்டாலி. நான் பிரெஞ்சுல பேசினா உங்களால கவுண்டர் கொடுக்க முடியுமா? தெரியாது. அந்த மாதிரி தான் அவர் என்ன பேசுறார் அப்படின்றது முதல்ல யாருக்குமே தெரியாது. வர நான் சொல்றேன். அட ஏங்க நீங்க வேற, இதுதான் சொன்னேன். இவர் கமல்ஹாசன் ராஜ்யசபா எம்பி வராருன்னு சொன்ன உடனே அங்க இருந்த வைஸ் பிரசிடென்ட் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு. ஐயோ, ஏன்னா டிரான்ஸ்லேட்டர் எல்லாம் ஓடி போறாங்களாம். இதை எப்படிங்க தமிழ்ல இருந்து தமிழுக்கே எங்களால டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது, அப்புறம் தானே நாங்க வந்து ஹிந்தி இங்கிலீஷ்னு டிரான்ஸ்லேட் பண்றது அப்படின்னு. இதை வந்து யாராலையும் அப்ரிஷியேட் தானே நீங்க பண்ணோம். இது அப்ரிஷியேட் திருக்குறள் ரேஞ்சுக்கு இலக்கியத்துவமா பேசக்கூடிய ஒரு நபர் நாடாளுமன்றத்துல தமிழின் பெருமையை ஒழிக்கிறான்றது நீங்க எடுத்துக்காம, அவர் திமுகவை சார்ந்தவர், ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டாரு, தன்னுடைய மாறிட்டாரு. தமிழின் பெருமையை அவர் ஒழிக்கவில்லை, தமிழின் பெருமையை அவர் ஒழிக்கிறார். என்ன நடந்தது, அதுக்கு என்ன பேசுறோம்னு கூட தெரியாம சம்பந்தம் இல்லாம இது மாதிரி உளறிட்டு வந்திருக்காருன்னு இன்னைக்கு உலகமே வந்து உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது.